அப்டேட்டு இன்னும் நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதில் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள், இன்னைக்கு நடப்புகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கள நாங்கள் தனியாக பிரித்து அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், முதியோர் தொகை கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்களே, அதுக்கான கணக்கு எடுக்கக்கூடிய முயற்சியை பார்த்தீங்கன்னா இப்போது தாவேக்கு ஆவினார் எடுத்திருக்காங்க. அது எத்தனை பேர் வருவாங்க, எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அடுத்து அந்த வேலையும் தொடங்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க, பொதுமக்கள் கவர்மெண்ட்ல ஏதாவது பேச வரும்போது அவங்கள நிற்க வச்சு பேசாதீங்க, அவங்கள உட்கார வச்சு பேசுங்கன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக சட்டம் போட்டிருக்காங்க. மக்களை என்ன பண்ணுங்க, அவர்களுக்காக ஒரு 2 நாற்காலி போட்டு அவர்களை எப்போதுமே மதிப்பாக கண்ணியமாக நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் பார்த்தீங்கன்னா விற்கக்கூடியது டைம் எல்லாம் மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க் வாங்க வர்றவங்க 18 வயசுக்கு கீழே இருந்தால் யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேரத்தை மாற்றிருக்காங்க. எப்பயுமே 10 மணி வரையும் திறந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை இப்போ 10 மணி வரையும் வேண்டாம், 8 மணி வரையும் சொல்லிட்டு குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 717 டாஸ்மார்க்களை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பள்ளிக்கூடம், பேருந்து நிலையம், கல்லூரி, இந்த மாதிரியான பெண்கள் கூடக்கூடிய இடமாக, இன்னும் கோயில்கள் பக்கத்தெல்லாம் இப்படிலாம் என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி ஃபைல் பண்றவங்களுக்கு ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தடவை ஏற்பாடு பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வேலையும் ஆஃப்லைன்ல பண்றது கஷ்டம், ஆனால் ஆன்லைன்ல பண்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவும் இருக்காது, அலைச்சலும் இருக்காது. நம்ம டைமுக்கு நம்ம ராத்திரிக்கு பகல்ல கூட பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு என்னாச்சுன்னா ரத்தாச்சு. காரணம் என்னன்னா ஏதோ ஒன்று கொஸ்டின் பேப்பர்ல லீக் ஆயிடுச்சுன்னு ரத்தாச்சா. இப்போ மறுபடியும் அதை ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுக்கு காசு கட்ட தேவையில்லை, ஏற்கனவே கட்டின காசுலயே எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம், நீட் தேர்வு எழுதிக்கலாம். அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல போய் எழுதுறேன்னு சொல்லிட்டு நாமளே சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப தூரத்துல வைக்கிறதுனால தான் எல்லாரும் போய் அனுபவம் இல்லாம அந்த இடத்த வேற தவற விட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அனுபவத்தோட நமக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய இடத்த சூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா +2 முடிச்சவங்க இந்த மாதிரி விஸ்காம் சேர்றதுக்கு, அரசு திரைப்பட கல்லூரியில சேர்றதுக்கான விண்ணப்பம்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் ஃப்ரீயா விட்டுருக்காங்க. எதுக்காகனா இது கோடை விடுமுறையா இருக்கு. கோடை விடுமுறையில என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். எல்லாரும் ஊருக்கு போவாங்க, வருவாங்க, சுற்றுலாக்கு போவாங்க. இதெல்லாம் இல்லாம ரொம்ப முக்கியமாக முகூர்த்த நாட்கள்லாம் வந்துடும். இந்த சமயத்துலதான் அதிகமா ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா பேருந்துகள் கம்மியா இருக்குதுங்கிறதுனால முக்கியமான மாநிலங்களுக்கு நிறைய பேருந்துகளை விட்டுருக்காங்க. எப்பயும் இயக்கிறத விட அதிகமான தடவை போயிட்டு வர மாதிரியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது கோடை காலத்துல ரொம்ப அவசியம். கோடை காலம் இன்னும் நோன்பு நொடிகள் நாட்கள்லாம் வருது பாருங்க, அப்ப எல்லாம் ரொம்ப அவசியம். அது தமிழ் ஃபங்க்ஷனா இருக்கலாம், இல்ல மொழி சார்ந்த விஷயம், கலாச்சாரம் சார்ந்த விஷயம், மதம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த பஸ் விடுறது, பேருந்துகளை அதிகமா பண்றதுங்கிறது அவசியம். அதை என்ன பண்ணிருக்காங்க, இப்ப அறிவுப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தடவை நடைமுறைப்படுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப டிவிக்கே ஆட்சி அமைத்ததுல இருந்து யாருக்கு எந்த துறை ஒதுக்கிடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவல் இருக்கும் எல்லாருக்குமே. அதை ஒதுக்கி இருக்காங்க. முக்கியமா ஒரு 4-5 பேர் நம்மளுடைய எதிர்பார்ப்பை பெற்றவங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பொதுத்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், பெண்கள் நலன், இளைஞர் நலன், மாற்றுத்திறனாளிகளுடைய நலன், உள்ளாட்சி நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒதுக்கீடு, இது எல்லாமே விஜய் அவர்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அடுத்தது ஆதவ் அர்ஜுனாவுக்கு பாத்தீங்கன்னா பொதுப்பணி, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், விளையாட்டு மேம்பாட்டு துறையாக ஒதுக்கி இருக்காங்க. அடுத்தது புசி ஆனந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி, நீர்வளம் ஆகிய துறைகளை ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் அருண்ராஜ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறையை ஒதுக்கி இருக்காங்க. நல்வாழ்வுத்துறையை ஒதுக்கி இருக்காங்க. அடுத்தது செங்கோட்டையன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நீதித்துறையை ஒதுக்கி இருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமானவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஒதுக்கி இருக்காங்க. இது ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா +2 தேர்வுல தோல்வி அடைந்திருப்பாங்கல்ல, அதாவது ஃபெயில் ஆயிருப்பாங்கல்ல, அவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா +2 பாஸ் ஆனாதான் அவங்க காலேஜ் போக முடியும். இல்லாட்டினா அவ்வளோதான், +2ஓட என்ன பண்ணுவாங்க, பெண்கள் வீட்டிலே நின்றுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, திருமணம் ஆயிரும். ஆண்கள் அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. +2ல போய் வெளியே வேலைக்கு போறவங்க படிச்ச வேலைக்கு போக மாட்டாங்க. ஏதோ ஒரு சாதாரண வேலைக்கு போய் அவங்களுடைய நிலைமை ஒரு பெருசா முன்னேற மாதிரி இருக்காது. அதனால அவங்கள அதுல பாஸ் பண்ண வச்சு அவர்களை மேல்நிலை பள்ளிகளுக்குலாம்
மேல்நிலை படிப்புக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக வந்து ரீ எக்ஸாமு, ரீடெஸ்ட்டு, அதுக்காக டியூஷனு இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அவசியம்தான். கண்டிப்பாக வந்து ப்ளஸ் டூவில் இருந்து ஃபெயில் ஆனவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்களாக இருக்குது.